ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஃபாத்திஸ் குக்கிங் ரெமடி. இந்த சூடான வேலுக்கு சூப்பரான குழுன்னு கூழ் செய்யலாம் வாங்க. கம்பு கவுறு வச்சு நாங்கள் கூழ் செய்கிறோம். ஃபஸ்ட்டு கெவுரு மாவை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டு வெயிலில் புளிக்க வச்சிடலாம். ஓகேவா? நாங்கள் 3 பேர் தான் அப்படின்றதுனால நாங்கள் ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டோம். நீங்கள் எத்தனை பேரோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அளவு. ஓகேவா? எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுருங்க. கையாலே கரைச்சி விட்டு ஒரு மூடி போட்டு வெயிலில் வச்சுருங்க. இது நாங்கள் மார்னிங்கே செஞ்சு வெயிலில் வச்சுட்டோம். ஓகேங்களா? மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் வெயிலே இருந்துச்சு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இப்போ கம்பு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? கம்பு இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் இருக்க கல் அப்புறம் இந்த வேஸ்ட்டு இது எல்லாமே வருன்றனால இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் இந்த மாதிரி பெரிய அகலமாக இருக்க குண்டானில் தண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம அந்த அலசி வச்சுருக்க கம்பை அரைச்சி எடுத்துக்கலாம் தூளாக. ஓகேங்களா? அப்போ தான் போட்டால் நல்லாயிருக்கும். முழு கம்புலாம் போட்டால் சாப்பிட நல்லா இருக்காது. ஸோ அதனால் இப்படி போட்டால் நல்லா ஈஸியாக இருக்கும் கூழ் குடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம புளிக்க வச்சுருந்தா அந்த கெவுரு மாவு கூட இந்த அரைச்ச கம்பை போட்டுடலாம். ஓகேங்களா? அரைச்ச கம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா அந்த கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி கொதிக்க வைக்கணும். ஓகேங்களா? அதான் ப்ராசஸே அதான். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளிச்ச கெவுரு மாவு கூட அப்படியே இந்த கம்பு போட்டு அப்புறம் கொதிக்க வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காலைல நல்லா குழுன்னு அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கும். வெயில் காலம்னாலே ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் சாப்பிடவே தோணாது. ஸோ அதனால் மோஸ்ட்டாக கூழ் கஞ்சி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு மோஸ்ட்டாக அப்படி தான் செஞ்சு சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம கெவுரு மாவு கம்பும் சேர்ந்து இது மாதிரி கூழ் செஞ்சு சாப்பிட்றப்ப வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ ஹெல்த்தியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ஒரு ஹெல்த்தி லைஃப்ஸில் இருக்க மாரி நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம கரைச்சி வச்சதை அப்படியே இந்த சுடுதண்ணியில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மூடி வச்சிட்டோன்னா ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாகவே அது எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா ஊறணும். ஓகேங்களா? நல்லா ஊறிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து அதை தனியாக எடுத்து அது கூட தயிர் அப்புறம் வெங்காயம் மாங்காய் வேறு ஏதாவது சம்திங் வேணுன்னா கூட பச்சை மிளகா அந்த மாதிரி கூட போட்டுப்பாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடித்தா சூப்பராக டேஸ்ட்டான கூழ் ரெடி ஆகிடும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.